பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான அற்புதமான அக்னிமயமான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை நிச்சயமாய் பாதுகாக்கும். எல்லா பிசாசின் தந்திரங்கள், கண்ணிகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பதற்காய் நீங்களே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஐயா, இது என்னுடைய வசனமும் அல்ல, வாக்கியமும் அல்ல, என்னுடைய மூளையில் தோன்றிய ஒரு காரியமும் அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார். விசுவாசிகளாய் இருக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற நல்ல தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என்றாகிலும் யாராகிலும் வந்து எனக்கு உதவி செய்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலைமை இல்லை விசுவாசிகளுக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்ன கர்த்தரின் நல்ல வார்த்தையின்படியே நன்றாய் கவனியுங்கள். மார்க் 16:17 கர்த்தர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன என்ன காரியங்கள் அவர்களால் செய்ய முடியும் என்று கேட்டால், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்ற அதிகாரத்தை சபையிலே இருக்கிற அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, நன்றாய் கவனியுங்கள், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. அந்த அதிகாரத்தின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இதுவெல்லாம் என்னால் நடக்குமா? அல்லது என் பிள்ளைகளை பாதுகாக்க, என் குடும்பத்தை பாதுகாக்க நானே ஜெபிக்க முடியுமா? அல்லது எங்களை உபத்திரவப்படுத்துகிற, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, எங்களுக்கு விரோதமாய் உரிமை கொண்டு வருகிற அல்லது எழும்பி கொக்கரிக்கிற எல்லா பிசாசுகளையும் நாங்கள் துரத்த முடியுமா என்ற கேள்விக்கு இடமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஐயா, தேவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தரிடமாய் சேருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே அற்புதமான வழி. ஐயா, கர்த்தரே சொல்லுகிற அற்புதமான வழியை விட்டுவிட்டு அநேகர் சொல்லுகிற ஆலோசனைகளினால் விழுந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தரையே சார்ந்திருங்கள். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரிடமாய் சேருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடமாய், நீங்களும் உங்கள் குடும்பமாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தரிடமாய் சேரும் பொழுது அவர் உங்கள் பக்கமாய் கடந்து வருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது யார் உங்கள் சொல்லை கேட்டு ஓடி போவார்களோ போக மாட்டார்களோ தெரியாது. ஆனா நீங்க எதிர்த்து நிற்கும் பொழுது பிசாசு ஓடி போக வேண்டும் என்பது தேவ கட்டளை. இந்த கட்டளையை மீறுவதற்கு, இந்த உலகத்திலே என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும், எவனுக்கும், எந்த கொம்பனுக்கும், எந்த பிசாசுக்கும், எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். இது தேவ கட்டளை. தேவ பிள்ளைகளாகிய, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிச்சயமாய் எதிர்த்து நிற்கும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவதை தவிர அவனுக்கு வேறே வழியே இல்லை. ஒருவேளை ஐயா, என் பிள்ளைகள் இப்படி இப்படியாய் அகப்பட்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு இப்படி இப்படியாய் பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி பாதுகாப்பது என்றே தெரியவில்லை, யாரிடம் போவது என்று தெரியவில்லை, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறாரே. அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். ஆதலினால் தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரையா விடுதலையாக்குமா? சத்தியம். நீங்கள் அறிந்து கொள்ள போகிற அல்லது நீங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்த சத்தியம்
சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒன்றையும் குறித்து முதலிலே கவலைப்படாதிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தரே சொல்லுகிறபடி நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என்ன செய்யணும்? ஐயா, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பி அழுது கண்ணீரும் கதறுமாய் பயந்து நடுங்கி அவ்விசுவாசத்திலே தோற்று தொலைந்து போகாதிருங்கள். முதலாவது நிச்சயமாய் உங்கள் கவலைகளை எல்லாம் நம் தேவனாகி கர்த்தர் மீதே வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே இந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு, உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை நம்பி பொறுமையாய் காத்திருங்கள். இன்னுமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு, தேவாதி தேவனுக்கு, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஐயா, அவருக்கு தெரியப்படுத்தினால் போதும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியா எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வரும்? நிச்சயமாய் எப்படியாவது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இந்த நல்ல ஜபத்தின் மூலமாக, அந்நிய பாஷைகளில் ஜபிக்கிறதன் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் தேவ மகிமை, தெய்வீக அனுக்கிரகம், தேவ தூதர்களின் ஆளுகையும் அனுக்கிரகமும் உதவியும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் தான் 1 பேதுரு 5:8 பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை எங்கே விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் இருக்கிறது? நன்றாய் கவனியுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, என் பிள்ளையை எவ்வளவோ தெளிந்த புத்தியோடு கவனித்தேன். என் பிள்ளையை வளர்க்கும் போதெல்லாம் நல்ல காரியங்களை போதித்து வளர்த்தேன். நல்ல பத்திரமான இடங்களிலே தங்க வைத்தேன், பத்திரமான ஹாஸ்டலிலே தங்க வைத்தேன், அல்லது பத்திரமாய் கவனமாய் அவளை கொண்டு நடத்தினேன். என் கைப்பிடியாய் பிடித்து அவளை கொண்டு நடத்தினேனே. ஆனால் நான் நினைத்தபடி நடக்காமல் இப்படி ஆகிவிட்டதே, இப்படி அவள் தொலைந்து விட்டாளே, அவன் இப்படி போவான் என் மகன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி வழி தப்பி வழி மாறி எங்கோ யாரிடமோ தொலைந்து போய்விட்டார்களே என்று நீங்கள் சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் தெளிந்த புத்தி எல்லாம் மாம்சத்தின்படி உள்ள புத்திகளை விட நீங்கள் ஆவியின்படி விழித்திருக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவனிடத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும், அவர் எப்படி உங்கள் பிள்ளைகளை மறந்து விடாதபடி நீங்கள் தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை மறந்து விடாதிருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் போய் ஒருவேளை ஒருவர் கேட்டால், ஐயா, என் தெய்வமே, என் பிள்ளையை மறந்து விட்டீரே, என் தெய்வமே, உம்மை நம்பி இருந்தேன், என் பிள்ளை, என் மகன், என் மகள் உம்மால் மறக்கப்பட்டு போனானே, அதனால் அல்லவோ இப்படி சிக்கிக் கொண்டான், அதனால் அல்லவோ இப்படி தோற்று தொலைந்து போய்விட்டான் என்று கேட்டா, கர்த்தர் அநேகரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ என் வேதத்தை மறந்தாய், நீ என் வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்தேன். ஓ, எத்தனை அற்புதமான தேவன்! இப்படியாய் ஒரு வசனம் இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்பதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய வழிமுறைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை கருத்திலே கொண்டு அதன்படி நடக்க பழக
விலகுங்கள். வேறே குறுக்கு வழி இல்லை சகோதரி, என் அன்பு சகோதரனே, சகோதரனே, வேறே குறுக்கு வழி கிடையாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி இருந்தாலும் உங்களை ரட்சிப்பார், எப்படியாகிலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று மாய்மாலமாய் பேசுகிற எத்தனையோ காரியங்களிலே விழுந்து போகாதிருங்கள். பிசாசின் கண்ணிகளிலே விழுந்து போகாதிருங்கள். அவன் பாருங்க, ஒரு வஞ்சகன் என்றும் திருடன் என்றும் கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறார். திருடன், வஞ்சிக்கிறவன், நம்ப வைத்து நாசமாக்குகிறவன், துரோகி. இந்த பொல்லாத பிசாசை குறித்து கர்த்தரே சொல்லும் பொழுது அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன். ஐயா, தேவ பிள்ளைகளை பல்வேறு அளப்பு வாயர்கள் நிச்சயமாய் நயவஞ்சகமாய் பேசி, ஐயா, சில உபதேசங்களை பாவத்தை விட்டு அல்லது நீதியை தொடர்ந்து பிடிக்கிற அல்லது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற காரியங்களை விட்டுவிட்டு அநேக போதனைகள் ஜனங்களை வழிமாறி போக செய்யலாம். ஆனால் தேவ பிள்ளைகளோ, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஐயா, தேவனுடைய சத்தியத்தின்படியே விழித்திருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் பிசாசுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நிற்க வேண்டும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. யாரை விழுங்கலாமோ, உங்கள் பிள்ளைகளை, மகனை, மகளை, எங்கே எப்படி உங்களை விழுங்கலாமோ, எதை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறவனுக்கு நீங்க எதிர்த்து நின்றால் போதும். யாராவது எனக்கு ஜெபிப்பார்களா? யாராவது என் பிள்ளைக்காக ஜெபிப்பார்களா? ஜெபிப்பது, நண்பர்கள் ஜெபிப்பது, உறவினர்கள் ஜெபிப்பது, போதகர்கள் ஜெபிப்பது எல்லாம் நல்லதுதான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனாலும் பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபிக்கிற வல்லமையான ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை காப்பதற்காய் நீங்களே பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் மக்கா சந்துருவா கரதரவோ அதையோ எளிதாய் அல்லது அதை நிர்விசாரணமாய் எண்ணி விடாதிருங்கள். அதை ஏதோ பரிசுத்தவான்களும் ஏதோ பாஸ்டர்களும் ஏதோ ஊழியக்காரர்களும் தான் செய்ய வேண்டிய காரியம் என்று நினைத்து விடாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பு, முதல் பொறுப்பு, உங்களை காக்கவும் உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை காக்கவும் முதலிலே கர்த்தர் அந்த பொறுப்பை குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, உங்க வீட்டுக்குள்ள வருகிற ஒரு நாயை, உங்க வீட்டுக்குள்ள ஒழுகுகிற ஒரு மழை தண்ணீரை அடைக்கவும், ஒரு நாயை தடுக்கவும், அல்லது வேறு எந்த ஜந்துவும் வராதபடி தடுக்கவும், கொசுக்கள் வராதபடி கொசு வலையை ஏற்படுத்தவும், வேறு ஒன்றும் வந்துவிடாதபடி ஏற்ற சமயங்களிலே கதவை அடைத்து வைக்கவும் யாரோ வருவார்கள் என்றா காத்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதுபோலவே ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடவுங்கள், விடுதலை அடைவீர்கள். எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எதுவும், யாரும், எப்பொழுதும், எந்த சத்துருவும் சிங்கம் போல் வந்தால் என்ன, அல்லது லூக்கா 10:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பொல்லாத சாத்தான் கர்த்தரே சொன்னது போல வானத்தில் இருந்து மின்னலை போல் விழுகிறதை கண்டேன் என்று சொன்னாரே, அப்படியே இந்த பொல்லாத சத்துரு பிசாசானவன் மின்னலை போல வானத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளின் மீதோ, குடும்பத்தின் மீதோ, அல்லது உங்கள் மீதோ, ஐயா, நீங்கள் செய்து வருகிற தொழில் மீதோ, ஊழியத்தின் மீதோ மின்னலை போல் விழுந்தாலும் என்ன, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வகையில் சத்துரு இறங்கி வந்தாலும் சரி, எந்த வகையில் அவன் வகை தேடி சுற்றி திரிந்தாலும் சரி, எப்படி மின்னலை போல் விழுந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். மின்னலை போல் விழுகிற சர்ப்பங்களையும் தேள்களையும் போன்ற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை, அவனுடைய ஆதிக்கங்களை மிதிக்கவும், சத்துருவுடைய
சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மிதித்து போடவும். என் அன்பு சகோதர சகோதரியே, நல்ல தபோராளை போல நீங்கள் எழும்பி அவள் எப்படி தாபோர் மலையை நோக்கி கடந்து பயந்து கொண்டிருந்த பாராக்கை தட்டி எழுப்பி நடந்து சென்றாலோ, அவர் கடந்து செல்லும் பொழுது யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. தபோராலும் பாராக்குமாய் அப்படி மீதியானியரையும் சகல கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் கடந்து வந்த போது, எப்படி இந்த ஒரு நல்ல வீராங்கனை கடந்து சென்ற பொழுது தாபோர் மலையிலே இவர்கள் ஏறி சென்ற பொழுது யுத்தமோ வானத்தில் இருந்து உண்டாயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யுத்தமோ நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவோடும் அந்த எதிரி படைகளோடும் யுத்தம் பண்ணின. கீசோன் நதியாகிய அந்த பெரிய நதி எதிரிகளை எல்லாம் இழுத்து கொண்டு போனது என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுந்து நிற்கும் பொழுது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தரே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதோ அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நீங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். ஐயா, இந்த பூமியில் கர்த்தர் படைத்த சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் பெற்றவர்கள் நீங்கள். அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும், வியாதிஸ்தர்கள் மீது கைகளை வைக்கவும் யாரோ அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, யாதோ அந்த காலத்தில் பூர்வ காலத்தில் இருந்த சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என் அன்பு சகோதரியே, ஏமாந்து போகாதிருங்கள். ஐயா, விஷயம் தெரியாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளிலே உங்களை குறித்து இப்படி சொல்லக்கூடாது. அநேகரை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் கூட. அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினாலே சங்காரமானார்கள். ஐயா, என் பிள்ளைகள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். யாரையா சிறைப்பட்டு? குடும்பமாய் பிள்ளைகளோடு அல்லது பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள். எங்கோ எதிலோ எப்படியோ அடைபட்டு போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஓ மைட்டி காட், நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவீர்கள். அது போன்று வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் மிதித்து போடுகிற ஒரு பெரிய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் நம்புங்கள். இப்படியாய் சொல்லுங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறோம். ஐயா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், தெய்வமே நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் பிள்ளைகளுக்காய் என் குடும்பத்திற்காய் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று செபியுங்கள். ஐயா, எங்களை நீர் ஐயா வேடனுடைய கண்ணீர்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தப்புவிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே மாறா சந்துரு கவரதரபோ சரபோ சக்கமரதரபோ தரபோ துருமாக்கா சந்துருபாக்கா சந்தரபோ துருபாதரபோ. எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன விதமாய் எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், எப்படி வேடன் கண்ணியோடும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் எங்களை அழிக்கும்படியாகவும் கடந்து எந்த நேரத்தில் எப்படி வருகிறது என்று தெரியாதபடியினாலே என் தெய்வமே நீர் எங்களை ஆமென் ஆண்டவரே நவமான பாஷைகளால் அந்நிய பாஷைகளால் ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவியின் ஜெபத்திலே நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் வேடனை போன்று வந்து காத்திருந்து என் மகளை, என் மகனை, என் குடும்பத்தை, என்னை, என் அன்பு சகோதர சகோதரிகளை பிடித்து கொண்டு போகும்படியாய் அல்லது
பிடித்து கொண்டு போய்விட்ட, அல்லது அவர்களை நாசமாக்கிவிட்ட, அல்லது அவர்களை அலங்கோலமாக்கிவிட்ட பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் இதோடு முடிந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவே, மந்திர மாந்திரீக ஆவிகளே, நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளுமாய் ஒருமித்த நின்று ஜெபிக்கிறோம். உனக்கு கட்டளையிடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை தொடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தரால் பிறந்த, தேவனால் பிறந்த தேவ பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திர சூனிய ஆவிகளும், எல்லா சதி மோசங்களின் கட்டுகளும் கண்ணிகளும் சங்கிலிகளும் இப்பொழுது நொறுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்ன நல்ல வாக்கின்படியே எங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கிற கீழ்ப்படியாமையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், கேம்ஸ் என்றும் வீடியோ கேம்ஸ் என்றும் போர்னிகேஷன், செக்சுவல் அடல்டரி, இன்னும் பல்வேறு வகையான கொடுமையான காரியங்களை செய்கிற பிள்ளைகளும் குடும்ப உறுப்பினர்களும் மனம் திரும்பும்படியாய், பாதுகாக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சிறகுகளினால் பிள்ளைகளை மூடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய சட்டைகளின் கீழ் நாங்கள் அடைக்கலம் புகும்படியாய் உம்முடைய சத்தியமே எங்களுக்கு பரிசையும் கேடகமும் ஆகட்டும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே உண்டாகும் அன்புகளுக்கும் நாங்கள் பயப்படாதிருக்கும்படி என் தெய்வமே எங்களை ஐயா நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஷகா சந்துரு கபரா சந்துரு கபரதரவோ, சரபா சந்துரு கபரதரவோ, சமரா சுந்துரு கபரதரவோ, தர்மாகாரு சந்தாராபோ சக்கபரு துருபதரவோ, ருமரா சந்துருபா சகபரா சந்துரு கபரதரவோ. ஓ தேவ பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களை பாதுகாக்கும்படியாய் தேவ தூதர்கள் புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, எங்கள் பக்கத்தில் 1000 பேரும், ஒரு பக்கத்தில் 1000 பேரும், உனது வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஷகபோ ஷக்கரவரதரபோ துருவதரபோ ருக்கமர சந்தரபோ துருக்கமர சந்தரகபோ. லார்ட், எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஓ லார்ட், யாரும் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு என் தெய்வமே அவருடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிற, ஓ 2 கொரிந்தியர் 2:11 ஓ பவுலடியார் சொல்லுகிறது போலவே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்னது போன்ற பிசாசின் தந்திரங்களிலே, ஆமென், பிசாசின் தந்திரங்களிலே பிசாசு யார் யாரை கொண்டு பிள்ளைகளை, குடும்பத்தை அழிக்க அல்லது அவர்களை நாசமாக்க, அவருடைய ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நல்ல வாழ்க்கையை திருட தந்திரம் செய்கிறானோ, எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா தந்திரங்களும், ஓ தந்திர ஆலோசனைகளும் அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, மரா சுக்கு மராதரபோ துருவாதரவோ, தேவ கரம் கடந்து செல்லட்டும் ராஜா. இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கி இருக்கிறார்களோ, எங்கே எங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, தேவ மகிமை கடந்து செல்லட்டும். ஓ தெய்வீக பிரசன்னம் கடந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை, அனுக்கிரகம், பிரசன்னம் கடந்து செல்லுவதாக. பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. இன்று விடுதலை உண்டாகும்படியாய் மாரா ஷக்கராபோ துருவாதரவோ, ஓ ராமா ரஷக்காபோ ருக்கா வாராதரபோ துருக்கா வாராதரவோ.
தரவோ ஒருமாரா சந்தரபோ துருக்கபர தரவோ ஒருக்கபர சந்தரக்கபோ ருக்கபர தரவோ துருபதரவோ எல்லா அந்தகார வல்லமைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே இவர்களுக்கும் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் என்னோடு கூட ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கட்டளையிடுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களும் எங்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினாலே ஓ லார்ட் எங்கள் சத்துருக்கள் ஓ தேவ வல்லமைக்கு ஓ தேவ வல்லமையினால் அழிந்து விரட்டப்படுவார்களாக. ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வருகிறவர்கள் என் தெய்வமே உம்முடைய நல்ல வார்த்தையின்படியே 7 வழியாய் எங்களை விட்டு எங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை விட்டு சிதறி ஓடும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus. அப்பொழுது இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது தேவி இந்த உலகத்தை இருளும் ஓ ஜனங்களை காரிருளும் நன்றாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா இந்த உலகத்தை இருளும் உலகத்தில் உள்ள குடும்பங்களை மக்களை இருளும் ஓ அந்தகாரங்கள் மரண இருள்கள் ஜனங்களையும் மூடிக்கொண்டாலும் உன் மீது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை வேளைகளிலும் இரவு வேளைகளிலும் சிரத்தையாய் ஜெபிக்கிற தேவ சமூகத்தில் வருகிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் மீது தேவ மகிமை காணப்படும். தெய்வீக பாதுகாப்பு காணப்படும். ஓ மைட்டி காட் உங்கள் குடும்பங்களின் மீது பிள்ளைகளின் மீது நீங்கள் இப்படியாய் ஜெபிக்கிற மகிமையான வல்லமையான ஜபங்களின் மூலமாய் ஓ தேவ மகிமை காணப்படும். ஓ க்ளோரி. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். ஐயா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ எப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் பயந்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பொழுது தேவ மகிமை இவர்கள் மீது காணப்படும் பொழுது தெய்வீக அனுக்கிரகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பாதுகாப்பு அந்யோன்ய ஐக்கியம் இவர்கள் மீது காணப்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு இவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Father, thank you Lord for your goodness and mercy Lord. ஐயா பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த மகிமையான ஓ குடும்பத்தை பிள்ளைகளை காப்பதற்காய் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்களே பிசாசுகளை துரத்தவும் எல்லா மந்திர சூனிய கட்டுகளின் வல்லமைகளை முறிக்கவும் எல்லா சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட் பொல்லாத பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் என்ன நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அவன் ஓடி போவான். இதோ பொல்லாத சத்துரு என் அன்பு சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை குடும்பங்களை விட்டு ஓடி போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிறதற்காக மரா சந்துருக்க வரதரவோ எல்லா சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் ஓ லார்ட் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி நீரே பாதுகாக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஐயா இவர்களை பாடாய்ப்படுத்தின இவர்களை சிங்கத்தை போல் விரியன் பாம்பை போல் பால சிங்கத்தை போல் வலு சர்ப்பத்தை போல் என் அன்பு சகோதர சகோதரிகளை பாடாய்ப்படுத்தின கட்டி வைத்த கட்டுகளில் வைத்த அடைத்து வைத்த கொடுமைப்படுத்தின எல்லா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இவர்களும் நாங்களுமாய் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட நீர் தந்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சத்துரு இன்றே
இன்றே இந்த பிள்ளைகளை, குடும்பத்தை, சொந்த ஜீவிதங்களை விட்டு வெளியேறி ஓடி போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜபங்களை தொடர்ந்து செய்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் தோற்று போகாதபடி, ஒருவரும் எந்த வகையிலும் சீர்கெட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த பூமியிலே இவர்கள் கண்ட, காண்கிற, அறிந்த, தெரிந்த உற்றார் உறவினர் எல்லோருக்கும் முன்பாக சகல ஜனங்களை பார்க்கிலும் என் தெய்வமே இவர்களை ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான ஜெபம். ஹல்லேலூயா. யார் எங்கள் கட்டுகளை உடைப்பார்கள்? யார் எங்களுக்காக ஜெபிப்பார்கள்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? எல்லாரும் உதவி செய்யட்டும். ஆனா ஒரு முடிவான, தீர்க்கமான, உண்மையான காரியம் என்னவென்றால், நீங்களே உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை பாதுகாப்பதற்காய், மறுபடியுமாய் சொல்லுகிறேன், எப்படி கதவை அடைத்து, ஜன்னலை அடைத்து, அல்லது கொசுக்கள் வராதபடி, நாய்கள் வராதபடி, தீய மிருகங்கள் வராதபடி, வேண்டாதவர்கள் வராதபடி, வேண்டானது ஒன்றும் வராதபடி உங்கள் வீட்டை, குடும்பத்தை, உங்களை, உங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்களோ, அப்படியே கர்த்தர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாக்கிற முதல் அதிகாரத்தை, முதல் பொறுப்பை, அதற்கேற்ற வல்லமையை, ஆளுகையை, அதிகாரத்தை உங்களுக்கே கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள்.